பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. அன்பு ஆன்மநேயமிக்க அருமை சகோதர சகோதரிகளே, நம்மவர்கள் அனைவரையும் விழுப்புரம் வள்ளலார் சத்திய தர்மசாலை அன்பர்கள் சார்பாக வணங்கி வரவேற்று மகிழ்கின்றோம். இன்றைக்கு 21/11/2025 வெள்ளிக்கிழமை. இன்றைய தினம் விழுப்புரம் வள்ளலார் சத்திய தர்மசாலையில் 300 நபர்களுக்கு ஆதரவற்ற எளியவர்கள் கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம், அதாவது சாலையோரங்களில் புதிய பஸ் நிலையம், பழைய பஸ் நிலையம், ரயில்வே ஜங்ஷனு, ஆலயங்கள் பகுதியிலே ஆதரவற்ற ஏழை எளியவர்கள் கடும் குளிரினாலே அவதிப்படுகிறார்கள். போர்வை இல்லாமல், கீழே விரிப்பு இல்லை, மேலே போத்திக்கிற போர்வை இல்லை. அதனால் அவருடைய நிலையை கருத்தில் கொண்டு விழுப்புரம் வள்ளலார் சத்திய தர்மசாலை அன்பர்கள் சார்பாக இன்றைக்கு 300 நபர்களுக்கு பெட்ஷீட் போர்வை வழங்கும் மக்கள் நலத்திட்ட திருப்பணி இங்கே இப்போது தொடங்குகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு அன்னதான அருட்கொடை வள்ளல் நலத்திட்ட நாயகர் ஐயா அப்பரைசர் பி சிவகுமார் ஐயாவுடைய தலைமையில் இந்த நலத்திட்ட உதவி தொடங்க இருக்கிறோம். முன்னிலையாக வேகம் பிரகாஷ் அவர்கள், அரிமா சங்க சுப்ரீம் அரிமா சங்கத்துடைய பொருளாளர், வழக்கறிஞர் பொய்கை வி சங்கர் அவர்கள், நெடி எஸ் பலராமன் அவர்கள், பூவரசுங்குப்பம் வேல்முருகன் அவர்கள், வைரமணி அவர்கள், இந்த பகுதி டிபிஐ வார்டு செயலாளர் முருகன் அவர்கள் முன்னிலையில் இந்த நலத்திட்ட திருப்பணி தொடங்க இருக்கிறது. எல்லோரும் அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் சொல்லி இந்த போர்வையெல்லாம் ஏழை எளியவர்களுக்கு வழங்கிய அருளாளர்களை புண்ணியமூர்த்திகளை வாயார வாழ்த்திவிட்டு இந்த நலத்திட்டத்தை சிவகுமார் ஐயாவுடைய திருக்கரங்களினாலே தலைமையேற்று தொடங்கி வைப்பார்கள். எல்லோரும் வாயார அருட்பெருஞ்சோதி மகாமந்திரம் சொல்லி வாழ்த்தி சிறப்பிப்போம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. போட்டோ எடுத்துட்டு அங்கிருந்து ஃபுல்லா கவர் பண்ணுறோம்.